الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. صدق الله مولانا العظيم. وقال نبي الله صلى الله عليه وسلم: حق الضرير غض البصر ورد السلام والأمر بالمعروف والنهي عن المنكر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் காத்தமுன் நபியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்வினுடைய பாதுகாப்பும் நலனும் குறித்து பேசுகிறார்கள். மனித உலகில் வாழ்கிற போது நம்மை சுற்றி நலவுகள் நடப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தீமைகள் நடக்கிற போது களைய வேண்டும். இது யாரோ சில பேர்களுக்குள்ள பொறுப்பல்ல, கற்றவர்களுக்குத்தான் இந்த பொறுப்பு என்று நாம் கொஞ்சம் அகன்று விட்டால் நமது பாதுகாப்பை இழக்கிறோம். இது கற்றவர்களுக்கான உள்ள பொறுப்பல்ல. யாருக்கெல்லாம் இது நன்மை என்று தெரிகிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த நன்மை குறித்து ஏவலும் பொறுப்பாகிறது. யாருக்கெல்லாம் ஒன்று தீமை என்று தெரிகிறதோ அந்த தீமையில் ஈடுபடுபவர்களை தடுப்பதும் அவர்களின் பொறுப்பு. இது தீமை என்று நமக்கு தெரிந்த பின்னால் ஒருவர் அந்த தீமையில் ஈடுபட்டால் நம்முடைய சக்திக்கு அவரை தடுக்கணும். அடிப்பதோ தடுப்பதோ என்பது வித்தியாசத்தை காட்ட சொல்லவில்லை. தப்புப்பான் சொல்றது கூட நம்முடைய பழக்கத்தில் கொண்டு வந்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமான பல்வேறு செய்திகளில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அத்துஹுலக்குல் கரியா ஃபிஹா ஸாலிஹூன். இப்னு அப்பாஸ் இடத்திலே ஒரு முறை கேட்கப்பட்ட கேள்வி, இன்னொரு முறை இதே கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படும். அல்லாஹ் ஒரு ஊரை
அந்த ஊரில் குற்றங்களும் தவறுகளும் நடக்கிற போது அழிப்பானா? அத்துகுலக்குல் கரியா, ஒரு ஊர் அழிக்கப்படுமா? சோதனைக்கு ஆளாக்கப்படுமா? அழிவு என்பது வானத்திலிருந்து நெருப்பு இறங்குவதோ வானத்திலிருந்து கற்கள் பொழியப்படுவதோ அல்ல. எதிரிகள் சாட்டப்படுவார்கள், அந்த ஊரின் மீது அநீதி இழைக்கப்படும், சட்டம் கடுமையாக்கப்படும். இப்படியெல்லாம் ஒரு ஊருக்கு நெருக்கடியும் அழிவும் வருமா அந்த ஊரில் நல்ல மனிதர்கள் வாழ்கிற போது என்று கேட்டார்கள். ஒரு ஊரில் நல்ல மக்கள் வாழ்றாங்க, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்கள், தொழுகையாளிகள், மார்க்கத்தை வாழ்க்கையாக கொண்டவர்கள் வாழ்கிற போது அந்த ஊருக்கு அழிவு வருமா? அந்த ஊரின் மீது சோதனைகள் கட்டவிழ்த்து விடப்படுமா என்று கேட்டபோது சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நல்லவர்கள் வாழ்கிற போது அழிவு வருமான்னு ஏன் கேட்குறீங்க? பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க, தப்பு பண்றவங்க இருக்கிறாங்க, அத்துமீறவங்க இருக்கிறாங்க, சட்டத்தை மீறுகிறார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்ததில் பகிரங்கமாக ஈடுபடுகிறார்கள். அப்பதான் அழிவு வரும். அப்ப நல்லவர்கள் இருக்கிறார்களே, ஆம், நல்லவர்கள் இருந்து அதை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்களின் தவறை சுட்டிக்காட்டாமல் வாழ்ந்து விடுவார்கள் என்றால், அந்த தவறை கண்டிக்காமல் இருப்பார்களே, ஆனால் நல்லவர்களுக்கும் சேர்த்து அழிவு வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா தப்பு நடக்குது, வரம்பு மீறி தவறு செய்கிறார்கள். போதைக்கு பின்னால் ஒரு கூட்டம், ஆபாசங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம், எல்லையை தாண்டி மனிதன் தவறை நோக்கி பயணிக்கிறான். அந்த பயணத்தை தடுக்கிற சக்தி உடையவர்களும் தடுக்கவில்லை என்றால், சொல்லும் கடமையுடையவர்கள் சொல்வதற்கு அஞ்சுவார்கள் என்றால், இது தீமை என்று உணர்த்த நீங்கள் தவறிவிடுவீர்களே, ஆனால் உங்களையும் சேர்த்து அழிவு வந்து சந்திக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு என்ன? நாம் தொழுகிறோம், திருக்குர்ஆனை ஓதுகிறோம், மார்க்கம் சார்ந்து நடக்கிறோம், மார்க்கத்தின் கடமைகளில் ஈடுபடுகிறோம் என்று மாத்திரம் நீங்கள் நிம்மதி பெற்று விடாதீர்கள். தவறுகள் நடக்கிற போது அதை சொல்லிக்காட்ட வேண்டிய கடமையும் கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது. அங்க தப்பு நடக்குது, அது யாராவது ஆலிம் சாக்கள் சொல்லிக்கிடுவாங்க, அல்லது அந்த குடும்பத்துக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க. இல்லை, என்னுடைய சக்திக்கு உட்பட்டு, தம்பி அது தப்புப்பா. இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் உலகம், எத்தனையோ மெசேஜ்களை பாஸ் பண்றோம், எத்தனையோ செய்திகளை நண்பர்களின் வட்டத்துக்குள்ளே பரிமாறப்படுகிற செய்திகள் ஒன்றல்ல இரண்டல்ல. வாட்ஸ்அப் உலகத்தில் பரிமாறுகிறவர்கள் கூட நீங்கள் பரிமாறலாம். இளைஞர்களுக்காக வேண்டி இருக்கும் தளங்களில் அவர்களின் போதை குறித்தான எச்சரிக்கைகளை நீங்கள் வாட்ஸ்அப்புகளில் அனுப்புங்கள், ஆபாசங்கள் குறித்தான எச்சரிக்கைகளை அனுப்புங்கள், உணர்வுகள் கெட்டு போய்விடக் கூடாது என்று எச்சரிக்கைகளை அனுப்புங்கள். கல்வி காலங்களில் நமது வாலிபம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை நாம் அவர்களுக்கு மெசேஜ்களாக பாஸ் பண்ண கூட முடியாது. எத்தனை மெசேஜ்களை பாஸ் பண்ணுகிறோம்? வாலிபம் எவ்வளவு பொற்காலம் என்பதை இளைய சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும். வாலிபத்தை இழந்து விடுவோமையானால், ஆசைகளுக்கு அழித்து விடுவோமையானால், ஆபாசங்களில் முங்கி விடுவோமையானால், வேறு வேறு உணர்ச்சிகளுக்கு நான் இலக்காகி விடுவேனையானால், கல்யாணத்துக்கு பின்னால் மனைவியை கூட சந்தோஷப்படுத்த முடியாத இளைஞர்கள் இன்று வாழ்கிறார்கள். நிக்காஹ் செய்து மனைவியை கூட சந்தோஷப்படுத்த முடியவில்லை. வாலிபத்தினுடைய அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத காலமாக அதை மாற்றி வாலிப சக்தியை அளித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். நரம்பு தளர்ச்சி என்பது 25 வயசுல இளைஞர்களை சந்திக்கிறது. அவன் போதைக்கு அடிமைப்பட்டு போனதாலே. தீமைகள் எங்கு நடந்தாலும் உணர்த்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாக்கும் அத்தரீக் ஒரு ஜுலூஸ பித்தரீக். இமாம் புகாரி எழுதுகிறார், பொது பாதைகளில் மக்கள் போகும் வழிகளில் உட்காராதீர்கள் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சந்துகளிலே, பஜார் கடை வீதிகளிலே, திண்டுகளில் இருக்கிறவர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, பொதுமக்கள் நடமாடி போகும் பாதைகளில் உட்கார்ந்து பேசாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் நண்பர்கள் எல்லாம் அசம்பிளி ஆகி
ஒரு இடத்துல சேர்றதுக்குண்டு இடம் இல்லை. வீடுகள் எல்லாம் சின்ன வீடு. எங்க வீட்டில் என் நண்பர்கள் 10 பேர் உட்கார்ந்து பேச முடியாது. அப்படி பேசுறதுக்கான ஒரு இடமும் இல்லை. அதனால நாங்க இந்த மர நிழல்களிலே, பலகைகளிலே, பள்ளிவாசலின் வெளிப்புறங்களிலே, அங்க எல்லாம் மக்கள் வந்து போற இடம், அங்கதான் ஒன்று சேர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. நாங்க 4 பேர் சந்திச்சு பேச வேண்டும் என்றால் அப்படி இடமே இருக்கிறது என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்படித்தான் நீங்கள் இணைந்து பேச வேண்டும். அது பொதுத்தலமாகவும் இருக்கிறது, பொதுமக்கள் வந்து போகிற இடமா இருக்கிறதா. நீங்கள் பாதைக்கு என்று சில கடமைகள் உண்டு, அதை நிறைவேற்றணும். நாங்கள் என்ன கடமை யார சொல்லலாம்? ஒமா ஹக்கு தரீக். இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். ஒமா ஹக்கு தரீக், நாங்கள் பொது பாதைகளில் என்ன கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்ப நாம் அந்த திட்ல இருந்து பேசுறவங்களுக்கு சொல்றாங்க, சந்துகளிலே இருந்து பேசுறவர்கள், ஆத்து பாலத்துக்கு மேலே உட்கார்ந்து பேசுகிறவர்கள், கடைகளின் திண்ணைகளில் இருந்து பேசுகிறவர்கள், கொடி மரங்களின் கொடி மேடைகளில் உட்கார்ந்து பேசுகிறவர்கள். இன்னைக்கு இந்த கூட்டம் எந்த ஊரிலும் இல்லாமல் இல்லை. ஆனா பெருமானார் முதல்ல தடுக்கிறாங்க, அப்படி கூடி பேச வேண்டாம், அது பொது பாதைகள், எல்லாரும் அசம்பிளி ஆகிற இடம் இல்ல, வேற வழி இல்லை, அங்கதான் இடம் இருக்குது. அப்படியானால் பாதைகளுக்கு செலுத்த வேண்டிய கடமை செய்யுங்கள். ஓமா ஹக்கு தரீக் யா ரசூலல்லாஹ், பாதைகளுக்கு என்ன கடமை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள். பெருமானார் 5-6 விஷயங்களை சொல்றாங்க. ஒவ்வொரு பஸர், அப்படி இடத்தில் நீங்கள் இருந்தால் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், பார்வையை தாழ்த்தி உட்காருங்கள். பல பேர் போவார்கள், ஆண்கள், பெண்கள், பருவகாலத்து மங்கைகள். அந்த இடத்தில் கண்களை உயர்த்தாதீர்கள். உட்கார்ந்து பேசுற அந்த பார்வையை தாழ்த்திக்க. முடியலையா உட்காராதே, பொது இடம், 4 பேர் வருவாங்க, உன் கண் அங்க போகும். அவரை பாரு, ஒரு மாதிரியா இருக்கிறாரு, இவரை பாரு, சட்டையை பாரு. போறவர்கள் மீது அந்த பார்வை குறைகளை சொல்லும். கண்களை தாழ்த்துங்கள். நம்பர் 1. நம்பர் 2, கஃபுல் அதா, பொது இடங்களில் உட்காருவீர்களேயானால் யாருக்கும் நோவினை கொடுக்காதீர்கள். அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நோவினை கொடுக்கக்கூடாது, சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது, யாரையாவது சஞ்சலப்படுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. என் வாழ்க்கையினுடைய மொத்த அற்புதமான எதிர்காலத்திற்குமான வழிகளை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நான் எங்கெல்லாம் நபியினுடைய நடைமுறைகளை எடுப்பேனோ தடம் புரள மாட்டேன், வரம்பு மீற மாட்டேன், என்னால் இன்னொருவருக்கு துன்பம் ஏற்படாது. கஃபுல் அதா, நோவினை யாருக்கும் கொடுக்காதீர்கள். பொது இடம், பள்ளிவாசல் வெளியில உட்கார்ந்து இருக்கிறீங்க, திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, கடப்பலகையில் இருக்கிறீங்க, கொடிமேடைகள்ல உட்கார்ந்து பேசுறீங்க, ஆத்துப்பாலத்தில் உட்கார்ந்து பேசுறீங்க, போற வர்ற ஜனங்களுக்கு உங்களால் நோவினை ஏற்படக்கூடாது. 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ரும் பில் மஅரூஃப், நன்மை, அங்கே போறவர்களிடத்தில் நலவான காரியங்கள் குறித்து நீங்கள் அவர்களிடத்தில் அது தவறுகிற போது அதை ஞாபகப்படுத்துங்கள். பொது இடம், பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வர்றாரு, ஜமாத்து நடக்குது, பீஸா போயிட்டு வெளியில போறாரு, பாய் தொழுதுக்கலாமே, இல்ல அந்த பள்ளியில தொழுதுட்டேன் பரவாயில்லை. பள்ளிவாசலுக்குள்ளே ஒருவர் வருகிறார், நனவுகளை விடுகிறார், ஞாபகப்படுத்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சஹாபி தொழுதார், தொழுதுட்டு வெளியில வருகிறார், சலாம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்களாம், சொல்லி போய் தொழுதுருன்னாங்க. அவர் யோசிக்கிறார், தொழுதுட்டு தானே வந்தோம், இன்னக்கல்லம் துசல்லி, நீ தொழலன்னாங்க. அவர் போய் தொழுதார், தொழுது முடிச்சிட்டு 2வது வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லி இன்னக்கல்லம் துசல்லி, நீ போய் தொழு, இன்னும் நீ தொழலன்னாங்க. 2வதும் போய் தொழுதார். 3வது வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் சொன்னாங்க, சொல்லி இன்னக்கல்லம் துசல்லி, நீ தொழு, இன்னும் தொழல. ஏன்? பெருமானார் பள்ளியிலே வெளியில இருக்கிறாங்க, பார்க்கிறார்கள், அவர் தொழுகை சரியில்லை, செய்ய வேண்டியதை செய்யணும். அப்ப அவர் கடைசியா முடிவுக்கு வந்துட்டார், நாயகம் எனக்கு தொழ தெரியாதுன்றார். 3 தடவையும் தொழுதுட்டேன், நீ தொழலங்கிறீங்க, அப்படின்னா எனக்கு எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுகைக்கு முறையை சொல்கிறார்கள். அவசரமா தக்பீர் கட்டுறார், ருக்கு போறார், நிமிர்கிறார், அவர் தொழுகை சரியில்லை. ருக்குவா முழுமை பெற வேண்டும் என்றார்கள் பெருமானார்.
மூச்சு அந்த ஸ்பீடு நிக்கணும், உறுப்புகள் எல்லாம் சமமாகணும், அமைதி கிடைக்கணும். அப்புறம் சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா அங்க வந்து நின்னா அப்படி நிக்கணும். எப்படி? உன்னுடைய உடல் உறுப்புகளும் நரம்புகளும் எலும்புகளும் மூச்சுகளும் முடிச்சுகளும் சரியா நிமிர்ந்து நிக்கணும். நாங்க நிமிர்ந்து நின்று நீ நிம்மதி பெற வேண்டும். அப்படின்னா அந்த போயிட்டு வந்த ஸ்பீடு அந்த டக்கு டக்குன்னு துடிக்கும், அதை நின்று கொஞ்சம் அமைதி, எல்லா உறுப்பும் அமைதி ஆகிட்டா அப்புறம் தான் சுஜூதுக்கு வரணும்னாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த தொழுகை, பெருமானார் சொன்ன தொழுகை நிறைய பேர்த்த காணல. ருக்கூல இருந்து எழுந்திருக்கிறதே இல்லை, இப்படி பாதி எழுந்திருச்சு போயிடுறார். அப்படி எழுந்திருச்சு போனால் அவர் நிச்சயமாக நிலைக்கு வரவில்லை. நிலைக்கு வருவது ஒரு ருக்கு, ஒரு கடமை. தொழுகையே கூட ருக்கூல இருந்து இப்படி எழுந்திருச்சு நிக்கணும். நிற்கும் போது எப்படி நிக்கணும்? மொத்த உறுப்பு சரியாகணும், அசைவுகள் அழகாகணும், அந்த மூட்டு முடிச்சுகள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கணும், நின்று கொஞ்சம் அமைதி கிடைக்கணும். அமைதி கிடைக்கிறது ஒரு ஃபர்து, நிற்பது ஒரு ஃபர்து. அமைதியா கொஞ்ச நேரம் நிற்கிறது ஃபர்து. இங்க நம்ம பள்ளியில வந்து பாருங்க, சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா நான் நிற்பேன். அது பழக்கம் இல்லாதவங்க அவர் கீழே இறங்கிடுறாங்க, இறங்கி பார்த்துக்கிட்டே நிற்காங்க. அவரை வரக்கானலி என்ன இமாம காணலியே, சத்தத்தை காணலியே, நான் நின்றுகிட்டே இருப்பேன். ரப்பனா லக்கல் ஹம்த் மில் அஸ் ஸமாவாத் வ மில் அல் அர்த் வ மில் மா ஷி'து மின் ஷைஇன் பஅதா. பெருமானார் ஓதுறாங்க சமிஅல்லாஹு லிமன் ஹமீதால, அஹ்லுஸ் ஸனாஇ வல் மஜித், அஹ்லுஸ் ஸனாஇ வல் மஜித். பெருமானார் ஓதுன துஆ எங்கே? சமிஅல்லாஹு லிமன் ஹமீதால. எவ்வளவு இருக்குது? குல்லுனா லக அபீத் அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனாத் வலா ராத்த லிமா கலைத் வலா யன்ஃபுதல் ஜத் மின்கல் ஜத். இவ்வளவு ஓதணும். எங்க ஓதணும்? சமிஅல்லாஹு லிமன் ஹமீதால. சரி, நீங்க எல்லாரும் ஓதுறீங்களா? இல்ல, நான் இமாம் ஓதிடுறது. அப்போ இமாம் நிற்கும் போது அப்பமாவது கொஞ்சம் உங்களை பழக்கப்படுத்துறோம், நீங்க நில்லுங்க, அப்படியே நின்று சுஜூதுல சுன்னத்திலேயாவது மாறட்டும். அப்ப சமிஅல்லாஹு லிமன் ஹமீதால. அப்புறம் சுஜூது, பெருமானார் போறாங்க சுஜூதுல அமைதியாக, அப்புறம் எழுந்திருச்சு உட்காருவாங்க. மத்தி இருப்பு, மத்தி இருப்பில் உன் உறுப்புகள் எல்லாம் சமமாகி விட வேண்டும். நீ உட்காரணும், உட்கார்ந்து மூச்சு சரியாகி அப்புறம் அமைதியாகணும். துமானீன்பாங்க, கொஞ்சம் அமைதியாகி அதுல ஓதணும். ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி. இவ்வளவு துவா முடிச்சிட்டு தான் ரெண்டாவது சுஜூது. இவர் முதல் சுஜூதை முடிச்சு அப்படியே எழுந்திருச்சு, கையை கூட தூக்காம படக்குன்னு போயிடுறது. ருக்குவுக்கு சுஜூது நன்மை, சுஜூதுக்கு மத்தியில இருக்கணுங்கிற அந்த ஃபரல் விடப்பட்டது. ஃபரல் விடப்பட்டுச்சா தொழுக கூடாது. கூடாத தொழுகையா நமது வாழ்க்கை? அதற்காக உது செய்தோம், கஷ்டப்பட்டோம், பள்ளிவாசலை நோக்கி வந்தோம். சுஜூதுக்கும் மத்தி இருப்புக்கும் இடையே சுஜூத முடிச்சுட்டு மத்தி இருப்பில் முழுமையாகி கொஞ்ச நேரம் அமைதியான பின்னால தான் போகணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சங்கைமிக்க அன்பர்களே, தொழுகை என்பது குறித்து மாத்திரம் நான் இங்கே சொல்லவில்லை. பெருமானார் பள்ளிவாசல்ல உட்கார்ந்தாங்க, அவர் தொழுகை சரியில்லை சொன்னாங்க. அப்ப தவறு செய்கிற போது சொல்லி காட்டுங்கள். நன்மை ஒருவர் விட்டால் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபு தொழல, ஏமா என்ன தொழாமையே காலத்தை கொண்டு போற, தொழுமா பிள்ளையில தொழ சொல்லுங்க. நன்மையை சொல்வது யாருக்கோ கடமை என்று நினைத்ததால் தான் எங்க வீட்டுக்குள்ளே கூட என்னால் நன்மையை சொல்ல முடிகிறது இல்லை. வீட்டில் தரித்திரமான காரியங்கள் நடக்குது, ராத்திரி வீட்டை கூட்டுறாங்க, தப்புன்னு சொல்லுங்க. இரவில் வீட்டை கூட்டினால் தரித்திரம் ஏற்படும். வீட்டில் ஜாமான கழுகாம போட்டிருக்கிறாங்க, தரித்திரம் ஏற்படும். பாத்திரங்கள் திறந்து கிடக்கிறது, பரக்கத்து போய்விடும். தண்ணி குடம் திறந்து கிடக்குது, சாப்பாடு திறந்து கிடக்குது, பரக்கத்து போகும். அப்ப இதையெல்லாம் நன்மைகள் வீட்டில் சொல்லி காட்டணும். சரியா சரத்து எல்லாம் சரிதான், எங்களுக்கு தெரிஞ்சாதானே நாங்க சொல்றது, நமக்கு தெரியணும் இல்லையா? தெரிந்தாக வேண்டும். இது போன்ற ஜும்மாக்களின் செய்திகள் நீங்கள் கேட்டுக்கொண்டு மாத்திரம் விடைபெறுவதல்ல, வீட்டுக்கு கொண்டு சேருங்கள். நேரம் இருட்டி விடுமையானால் உங்கள் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபு பொழுது நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீர்கள். முசீபத்து பிடிக்கலாம், சோதனை வரலாம். அப்ப வீட்டில் இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க 6 மணிக்கு மேல சின்ன பிள்ளைங்க வெளியில போயிட்டு ஏதோ மாதிரியா இருக்குது, பயமா இருக்குது, எதையோ கண்டு பயந்துட்டேன். ஏன்? இருட்டும் போது பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீர்கள். நபிகள் நாயகம் சொல்வார்கள், நம்ம அதை எடுக்கிறது இல்லை.
மக்ரிபு நேரத்தில் வாசல் கதவை தாளிடுங்கள், வீட்டு கதவை திறந்து போடாதீர்கள். பழைய காலத்தில் எல்லாம் வீட்டை பூட்டிடுவாங்க பெண்கள், மக்ரிபான ஒன்ன தெருக்கதவை பூட்டுவாங்க. இப்போ அது வாட்டில் திறந்து கிடக்கு, யாரும் வரலாம் யாரும் போகலாம். தெருக்கதவை பூட்டி வையுங்கள் மக்ரிபானால் சொன்னாங்க நபிகள் நாயகம். இல்லை என்றால் உங்கள் வீட்டில் தரித்திரம். அப்போ தரித்திரத்திற்கான வழிகளை எல்லாம் செய்யறோம். அப்புறம் தரித்திரம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? எனவே பெருமானார் பொது வெளிகளில் இருக்கிறீர்களா, நன்மையை சொல்லுங்கள், தீமைகள் நடந்தால் தடுத்து விடுங்கள். ருத்து சலாம், அடுத்து சொல்ல ருத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா பொது பாதைகளில் நம்ம சலாம் சொல்லக்கூடாது, வந்தவங்க தான் சலாம் சொல்லணும், நம்ம பதில் சொல்லணும். உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு பதில் சொல்ற வேலை தான், அவங்களை கடந்து போறவங்க சலாம் சொல்றது சுன்னத்து. நம்மளை கடந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாங்க, நம்ம அலைக்கும் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அங்க போய் உட்காராதன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, மனித வாழ்க்கையின் பாதுகாப்பு என்பது குறித்து பேசுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எப்போதும் வாழ்க்கையில் நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய சொல்லுங்கள், தீமைகள் நடக்கும் போது தடுத்து விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். வானில் இருந்து ஒரு மலக்கு இறங்குவார். அல்லாஹ் சொன்னான் அந்த ஊரை அழித்து விடுங்கள் என்று சொன்னான். ஏன்? மொத்த ஜனங்களும் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், வரம்பு மீறி விட்டார்கள், ஹராமில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னான். அந்த மலக் ஊரை அழிக்க வருகிறார். வந்தபோது ஒருவர் மாத்திரம் தவம் இருக்கிறார், திக்ரில் இருக்கிறார், இபாதத்தில் இருக்கிறார், அவன் நினைவிலேயே உட்கார்ந்து இருக்கிறார். ஒருவர் மாத்திரம். அந்த மலக் அல்லாஹ்ட்ட சொன்னார், யா அல்லாஹ், அழிக்க சொன்னாய், ஒரே ஒருவர் கண்மூடி திறக்கும் நேரம் கூட உன்னை மறக்காமல் உட்கார்ந்து இருக்கிறாரே, எப்படி நான் அழிப்பது? அல்லாஹ் சொன்னான், முதலில் அவரை அழித்து விடுங்கள், பின்பு ஊரை அழித்து விடுங்கள் என்றான். ஏ ரப்பே, ஆமா, இவ்வளவு பேர் வரம்பு மீறி எல்லை தாண்டி என்ன மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவன் என்ன வணங்கிட்டு இருக்கிறான், அவங்கள போய் எப்போ இப்படி எல்லாம் நடக்காதுன்னு ஒரு வார்த்தை இவன் சொல்லல, முகத்தை கூட சுளிக்கல, தப்பு பண்றவங்களை எல்லாம் பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்து அவன் தொழுகிறான். அவன் தொழுகை எனக்கு தேவையில்லை, அவனை அழியுங்கள் என்று. தவறு நடக்கிற போது சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது. அதுதான் சிறப்பு, உன் வணக்கத்தை காட்டிலும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தவறுகளை திருத்துவோம், முயல்வோம், மற்றவர்களின் தவறை எவ்வளவு முடியுமோ அப்படி திருத்தி சொல்லி மாற்றி அமைப்போம். முதல்ல எங்க வீட்டில் இருந்து துவக்குவோம். ஒவ்வொருவர்களின் வீடுகளில் நன்மைகளை சொல்லுங்கள், தீமைகளை தடுங்கள். அப்படி உள்ள அந்த வாழ்க்கை யாருக்கோ சொந்தம் என்று நீங்கள் விலகி போவீர்களே, ஆனால் உங்கள் மக்கள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், உங்கள் மனைவி குறித்து விசாரிக்கப்படுவீர்கள், உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் உங்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த தவறுகளை அழகாக, முறையாக, கண்ணியமாக, யாரையும் என்னப்பா அப்படி தப்பு பண்ண, கண்ணியமா, அப்பா அது நல்ல பழக்கம் இல்லை, கொஞ்சம் மாத்திக்கங்களே சொல்லும் அழகையும் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஒகூலா லஹு கௌலன் லய்யினா, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் மூசா நபி, ஹாரூன் நபி அனுப்பி வைத்து அவனை திருத்துங்கள் என்று அனுப்பினான். ரெண்டு பேர்ட்டையும் சொன்னா, ஃபிரௌன் தான் அவன், கொடுங்கோலன் தான் அவன், அவன்கிட்ட போய் நீங்க சாப்பிட்டா தான் பேசணும், மென்மையா பேசணும், அழகா பேசணும். கொடுங்கோலன் இடத்திற்கு போய் கூட அவனுக்கு நன்மையை சொல்வதும் தீமையை தடுப்பதும் மென்மையாக சாஃப்டாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். திருத்துவோம், அழகான இடத்திலும் சாஃப்டான வழியிலும் நின்று தீமைகளை களைவோம், நன்மைகளை பாதுகாப்போம். ஊருக்கும் அழிவு வராது, வீட்டுக்கும் அழிவு வராது, நமக்கும் பாதுகாப்பு என்ற சுப செய்தியோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மேராஜ் எத்தனை